ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் இண்டியா ஃபார் ஆல். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட விலை கம்மியான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் நல்ல ப்ராடக்ட், நல்ல சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸு, ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா என்கிட்ட ₹2 இருக்குங்க ப்ராடக்ட்ஸு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி அதுலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வீடியோ போடலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்மைல் இண்டியா அப்படிங்கிற இந்த ஷாப்பில் நம்ம என்னென்ன சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மேட்ஸ், டோர் மேட்டு, மாப்ஸு, அதாவது வீடு கழுவுற மாப்பு, டாய்லெட் ப்ரஷ்ஷு, வைப்பரு, தொடப்பம், நிறைய க்ளீனிங் ஐட்டம்ஸ் நம்ம ஹோல்சேல் ரீட்டெயிலாக பண்ணுறோம். நம்ம ஷாப்பு சென்னையில் இருக்குது, பாரிஸில் இருக்குது. இது அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் எங்கள் ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் பை ரோடு, பை பார்சல் சர்வீஸ் மூலிமா கூட தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மாப்புக்கு வீடியோ போட்டிருக்கேன், டோர் மேட்டுக்கு வீடியோ போட்டிருக்கேன், தொடப்பத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதாங்க ஃபஸ்ட் ஐட்டங்க, ஸ்டீல் ஸ்க்ரப்பருங்க. இதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 சைஸில் வரும், 15 கிராம், இது 20 கிராம். இது வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அட்டையில் 12 பீஸு. இது நல்லா சேல்ஸ் ஆகும். ரெண்டாவது இது க்ரீன் ஸ்க்ரப்பருங்க. இதுவும் கிச்சனுக்கு தான், பாத்திரம் கழுவு தான் யூஸ் ஆகும். இதுவும் 2 சைஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம் சொல்லிவிட்டு. இதுவும் நான் ரேட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நல்ல ப்ராஃபிட்டுங்க. இது 2-in-1 ஸ்க்ரப்பர் சொல்லுவாங்க. இதுவும் தெரியும். ஒரு சைடு ஸ்க்ரப்பரும் ஒரு சைடு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதுவும் எல்லாம் லேடிஸ் ஐட்டம்ஸ் தான். இதுவும் நல்ல சேல் ஆகும். இது வந்து ஸ்டீல் பேட் சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரப்பரும் இந்த பச்சை நாரும் கலந்த மாதிரி ஹெவி டியூட்டி. அதாவது இந்த கடாயி, குக்கர், இந்த விடாப்பொடி ஆளுக்கெல்லாம் க்ளீன் பண்ணும். அது ஒரு ஐட்டம். அப்புறம் இது வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர், கலர் ஜரி சொல்லுவாங்க. கலராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாத்திரம் கழுவு தான் இதுவும் யூஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு சரத்துக்கு வந்து 12 பீஸுங்க. நீங்கள் தொங்க விட்டு ஒரு பீஸாக விற்கலாம். ஓகேவா? அடுத்து இது முக்கியமான ஐட்டங்க. இது இங்கே பார்த்துருப்பீங்க, நான் ஸ்க்ராட்ச் பேடு. இது ஆன்லைனில் நல்லா சேல் ஆச்சு. சிங்கிள், டபுள் 2 குவாலிட்டிங்க இதில். இப்போ நான் அதில் காமிச்சிருக்கிறது சிங்கிளுங்க. சிங்கிளில் அது எப்படி அப்படின்னா, அந்த பேடு வந்து நான் இப்போது உங்களுக்கு அதை ரப் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு பண்டிலுக்கு 250 பீஸுங்க. இப்போதைக்கு தான் வந்து டபுளுங்க. டபுள்னால் இது பார்த்தீங்களா, டபுள் கோட்டிங் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது டபுள் கோட்டிங்கில் இருக்கும். அதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து சிங்கிள் கோட்டிங்கில் இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப யூஸ் ஆகும். கிச்சனுக்கு தாங்க, பாத்திரம், பிளேட்டு கழுவ, கிச்சன் சிங்க்கு, கேஸ் ஸ்டவ்வு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பண்டில் 250 பீஸுங்கிறதுனால நீங்கள் ஒரு பண்டில் வாங்கணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ ஒரு 25 20 கூட வாங்கிக்கலாம். ஹோல்சேலாக வாங்கும்போது எல்லாமே நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது நான் இதுவும் கொடுப்போம். இது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட், நிறைய ஃபாஸ்ட்டாக சேல் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் கிளாத்து. இதில் 2 சைஸ் இருக்குங்க. ஒன்று சின்னதாக ஸ்மாலாக இருக்கும், 20க்கு 20. இன்னும் ஒன்று 40க்கு 60. அந்த கிட்டத்தட்ட அந்த சைஸ் தான் வரும். இது கிச்சன் கிளாத் சொல்லுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து சும்மா, அப்புறம் ஆஃபீஸில், ஷாப்பில் கூட இதை துடைக்க யூஸ் பண்ணிப்பாங்க. 12 பீஸ் வரும் ஒரு டசனுக்கு. 4-5 கலர்ஸ் வரும். இது கிச்சன் கிளாத் சொல்லுவாங்க. இது பேர் தான் கிச்சன் கிளாத், பட் எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும். ஆஃபீஸ் வரைக்கும் யூஸ் ஆகும். இதுதான் சின்ன சைஸு. ஒரு கட்டுக்கு வந்து 12 பீஸு. சரிங்களா? ஒரு பேலுக்கு 240 டசன் எங்ககிட்ட வரும். நீங்கள் அது ஒரு டசனாக கூட வாங்கிக்கலாம். ஹோல்சேலாக எடுக்கும்போது ஒரு டசனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது நீங்கள் ஒரு பீஸாக விற்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது ரொம்ப எல்லா ஷாப்லேயும், ஒரு துணி கடையாக இருக்கட்டும், பொட்டி கடையாக இருக்கட்டும், ஃபேன்சி ஷாப்பாக இருக்கட்டும், எல்லா கடையிலையும் இந்த கிச்சன் கிளாத் வந்து விற்கிற பொருள் தான் நல்லா சேல் ஆகும். இதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் விலை கம்மியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் மூமெண்ட்டு, விலை கம்மி, நல்ல ப்ராஃபிட், நல்ல மார்ஜினில் விற்கிற மாதிரியே தான் நான் ப்ராடக்டை எடுத்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட 200 மேலே ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒரு சில ப்ராடக்ட் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இது கிளாத் ப்ரஷ்ஷு பார்த்துக்கோங்க, 2 சைஸு. இது வந்து கிளாஸ் கிளாத்துங்க. இந்த கண்ணாடிலாம் துடைக்க யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆஃபீஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க, கடைகள்லேயும் வாங்கிட்டு போவாங்க, வீடுகள்லேயும் இந்த காரு, பைக்கு இது போல் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கார் கண்ணாடி துடைக்க யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் கிளாத். இதுவும் ஒரு டசனுக்கு 12 பீஸ் வரும். நல்லா நைஸாக இருக்கும். இதுவும் க்ளீன் பண்ணுவாங்க. இதுவும் நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல சேல் ஆகும், நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல மார்ஜின்.
ஃபஸ்ட்டு அதான் சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸுங்க. இது வந்து டஸ்டர் கிளாஸ் சொல்லுவாங்க, அதாவது கறி துணி. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கறி துணி சொல்லுவாங்க, கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வீடு மாப்புக்கு பதிலாக வீடு தர துடைக்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஆல் பர்பஸ்ங்க. இதுக்கு பேர் வந்து டஸ்டர் கிளாத்து, டஸ்ட் எடுக்கிறதுக்கான கிளாத்துங்க இது. இதுவும் ஒரு பண்டிலுக்கு வந்து 12 பீஸ் வரும், எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்து டேபிள் வைப்பருங்க. டேபிளில் வந்து சொல்லுவாங்கள்ல கிச்சன் சிங்க்கு, டேபிள்லலாம் கிச்சன் சிங்க்கு, கிச்சன் மேடெல்லாம் வந்து தண்ணிலாம் கொட்டிடும், இல்லை சாம்பார் கொட்டிடும். ஹோட்டல்லையும் பார்த்துருப்பீங்க, இந்த டேபிள் வைப்பர் ரொம்ப யூஸ் ஆகுங்க. அப்போ நான் செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் ரப்பர் பார்த்தீங்களா, மவுல்டடாக இருக்கும், சிலிக்கான் இது. இது வந்து கிளாஸ் வைப்பர் சொல்லுவாங்க. கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன்லேயும் தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ணாடி, டோர் மிர்ரரு, பெரிய பெரிய மிர்ரர்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க வைப் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. இது வந்து ட்ரைன் கிளீனருங்க, ட்ரைனெக்ஸ் பவுடர் சொல்லுவாங்க. இதில் 2 கம்பெனி நான் வச்சுருக்கேன். இது ஒரு கேனில் வருது 25 பீஸு. இந்த ட்ரெயினில் பற்றி உங்களுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை, இது எல்லாருக்கும் தெரியும். கிச்சனில் அடுப்பு அடைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரெயின் பவுடரை போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அந்த அடுப்பெல்லாம் க்ளீன் ஆகிடும். பொதுவாக இது நிறைய கேட்பாங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அடுத்தது வந்து வுட்டு கிளிப்பு. இது 20 பீஸ் வுட்டு கிளிப்பு. இதுவும் உங்களுக்கு தெரியும், வீடுக்கு துணி காய வைக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இது 20 பீஸ் வரும், ரொம்ப ரொம்ப கம்மி விலை, ஆனால் நல்ல ப்ராஃபிட்டில் விற்கிற ப்ராடக்ட். அடுத்தது ரசக்கருப்பூரம், நாப்தலின் பால்ஸு. இதுக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் தெரியும் உங்களுக்கு. கிச்சனில் போடுவாங்க, கபோர்டில் போடுவாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போடுவாங்க. ஒயிட்டு கலர் எல்லாமே வரும். 100 கிராம் சரமாக வரும், 1/4 கிலோ பேக்கெட்டாக வரும், 1/2 கிலோ பேக்கெட்டாக வரும். இதுவும் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கிச்சனில், கபோர்டில் கரப்பாம்பூச்சி, மூட்டை பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வாசனைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நல்ல ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். தொண்டை கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல மார்ஜின், நல்ல ப்ராஃபிட். எல்லோரும் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நீங்கள் டேபிள் வச்சுட்டா போதும். 1/2 கிலோ பேக்கெட்டு, 1/4 கிலோ பேக்கெட்டு, 100 கிராம் பேக்கெட் கேட்பாங்க. அடுத்தது கிளிப்பு. கிளிப்பு என்கிட்ட நிறைய இருக்குது, அதில் நான் ஒரு சில ஐட்டத்தை காமிச்சிட்ருக்கேன். இது ஒரு கிளிப்பு, சோலார் கிளிப்பு, 12 பீஸ் பேக்கெட் தான். ரொம்ப ரொம்ப விலை கம்மி, நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்ல க்ரிப்பாக இருக்கும், நல்ல குவாலிட்டி தான் இது, ஓகேங்களா. இது ஒரு ஐட்டம். இது 12 பீஸ் பேக்கெட்டு, ஒரு பண்டலுக்கு 12 டசன் வரும், எவ்வளோன்னு வாங்கிக்கலாம். இது ரெயின்போ கிளிப்பு. நம்ம டெல்லியிலேருந்து இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நல்ல கிளிப்பு, இது ரெயின்போ கோல்டு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ரொம்ப விலை கம்மி, 12 பீஸ் பேக்கெட் தான். ஒரு பாக்ஸ்க்கு வெறும் 6 பேக்கெட் தான் வரும். நீங்கள் இதை நல்லா சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து குஷி கிளிப்பு. இது 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 கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் சைஸ் பெருசு, கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். அப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன், அதோடு நிப்பாட்டிக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருந்தாலும் இந்த 2-3 ஐட்டம் மட்டும் பாருங்கள். இது நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டு கிளிப்புக்காக, நிர்மா கிளிப்பு. இதுவும் நல்ல 12 பீஸ் பேக்கெட் தான். ரொம்ப கிரிப்பாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எங்கே சார் வெயிலில் காய வைக்கிறோம் அப்படியே கிடக்குது, உடஞ்சி போகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது ஆகாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான கிளிப்பு தான் நாம் சேல் பண்ணுறோம். ஏன்னா இது ஹோல்சேல் ஷாப்பு, அதனால் சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்தது இது வந்து சோப் பாக்ஸுங்க. சோப் பாக்ஸு, ஓப்பன் பாக்ஸு, விலை ரொம்ப கம்மி. ஒரு பாக்ஸில் 12 வரும், இந்த மாதிரி பாக்ஸில் வந்துடும். இது வந்து க்ளோஸ்டு சோப் பாக்ஸு. இதுவும் பார்த்துக்கோங்க, நல்ல குவாலிட்டியான சோப் பாக்ஸுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்காக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், நல்ல பிளாஸ்டிக்கு, நல்ல ஒரு ப்ராடக்ட். அடுத்தது வந்து வைப்ஸுங்க. இதுவும் பாத்திரம், பிளேட்டு எல்லாம் கழுவுறதுக்கு தான். இது நல்ல ஒரு திக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பேக்கெட்டில் 4 வரும். இதுவும் கிச்சன் சிங்க்கு, மேடை, கேஸ் ஸ்டவ்லாம் துடைக்க கேட்பாங்க. பாத்திரம் கழுவுறது, ஸ்டெயின் ஃப்ரீ க்ளீனிங் ஸ்க்ரப்பரு. இதை பார்த்துக்கோங்க. டைல்ஸு, பாத்து டப்பு எல்லா இடத்துக்கும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லேடிஸுங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய வந்து கேட்பாங்க, நீங்கள் டேபிளில் வைங்க, உங்கள் கண்ணில் படுற மாதிரி வைங்க, சேல் ஆகும். அதுக்கப்புறம் இது பாத்ரூம் மாற்ற ஓடோனில்ங்க. இது வந்து ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஜாலியில் போட்டிருக்கோம். இது 50 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது. நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது 50 கிராமு. இது அப்படியே நீங்கள் ஹேங் பண்ணி விட்டால் போதும். ஒரு பாக்ஸில் 12 வரும். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகம், 100 கிராமு. பார்த்துக்கோங்க, திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்களா, இது கம்மி, இது அதிகம். இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். பாத்ரூம் ஃப்ராக்ரன்ஸ்க்கு போடுறது தான், நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல சேல் ஆகும். இது எல்லாமே என்கிட்ட ஃப்ளோரா, ஓடோனில், கோத்ரேஜ் ஏர் பாக்கெட், ஓடோனில் ஏர் ஜிப்பர், இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஐட்டம் இருந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு. இதுதான் நிறைய கேட்பாங்க, விலை கம்மி ப்ராடக்ட்டு. அதனால் அதை மட்டும் நான் செலக்டிவாக காமிச்சிட்ருக்கேன். இது ஃப்ளோரா 50 கிராம் ஏர் பாக்கெட்டு, பாக்ஸ் டைப்பில் வரும். இதுலேயும் 4 ஃப்ளேவர் இருக்குது, லாவெண்டரு, ஜாஸ்மின், மோகரா, சாண்டல் சொல்லிட்டு. இதுவும் நல்ல கம்மியான விலை உள்ள ப்ராடக்ட்டு, நல்ல ஃப்ராக்ரன்ஸு, நல்லாயிருக்கும், நிறைய சேல் ஆகும்.
அதனால் செலக்டிவாக அது மட்டும் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து ஓம் முருகா பீத்தாம்பரி பவுடருங்க. இது ஒரு சரத்தில் வந்து 10 வரும், 90 கிராம் பேக்கெட்டு. இது இந்த பித்தளை பாத்திரம் இருக்கு இல்லையா, காப்பரு, பிராஸு, இதெல்லாம் வந்து பாத்திரம் துலக்கிறதுக்கு கேட்பாங்க. வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் சரி, உடனே கேட்குற முதல் ப்ராடக்ட் வந்து இது தாங்க. பித்தளை பவுடர் கேட்பாங்க, அப்புறம் பித்தளை லிக்யூட் கேட்பாங்க, அப்புறம் வெள்ளி பாலிஷ் கேட்பாங்க. இதுதான் முதல்ல கேட்பாங்க. ஏன்னா பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க துலக்கணும். அதுக்கு தான் இதுக்கு வாங்குவாங்க. நிறைய விற்கும். இது 90 கிராம் பேக்கெட்டில் வரும். அதுக்கப்புறம் 250 கிராம் பேக்கெட்டில் வரும். அப்புறம் 250 கிராம் பாக்ஸில் வரும். எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். நல்ல ஃபாஸ்ட்டு மூவிங் ப்ராடக்ட்டு, நல்ல மார்ஜினு, நல்ல லாபம் கிடைக்கும். எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. நல்லா சேல் ஆகும். இதுதான் வந்து 250 கிராம் பேக்கெட்டு. பார்த்துக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, பிராஸு, காப்பரு, அலுமினியமு, ஸ்டீலு, இது எல்லாமே வந்து நல்லா பளபளப்பாக ஆக்கி விட்டுடும். இது ஒரு பவுடரு. ஜஸ்ட் இதில் போட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை துலக்கினா போதுங்க. வேறு ஏதாவது இருக்கா, சபீனா போடணுமா, புளி போடணுமான்னு கேட்பாங்க. அது எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இதில் இருக்குங்க. ஜஸ்ட் இதை எடுத்து அந்த பாத்திரத்தை ரப் பண்ணால் போதும், அது பளிச்சுன்னு ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து லிக்யூடுங்க. அதாவது ஓம் முருகா சில்வர் பாலிஷு, அது அப்புறம் பிராஸ் பாலிஷு, சில்வர் பிராஷு. ஒரு பேக்கெட்டில் 6 பீஸ் வரும். இது லிக்யூட் டைப்பில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அது ஒரு காட்டன் துணியில் போட்டு தேய்ச்சா போதும். கொலுசுலாம் இருந்தால் மட்டும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொலுசை முக்கி எடுத்துகிட்டு அந்த லிக்விட் ரீயூஸும் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இது நல்லா விற்குங்க. இதுவும் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டா போதும், வாங்கிட்டு போயிடுவாங்க. இது இன்னொன்று பிராஸு பாலிஷு லிக்விடு ஜெல் டைப்பில் இருக்கும். இது வந்து ஜெல் மாடலு, ஜெல் டைப் வச்சுக்கோங்களேன். இதுவும் அதே மாதிரி தாங்க, ஆயில் மாதிரி இருக்கும். காட்டனில் டிப் பண்ணி நீங்கள் அந்த பொருள் எந்த பொருளோ அதை நீங்கள் வந்து தேய்ச்சா போதும், பளிச்சுன்னு ஆகிடுங்க. அந்த புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷைனிங் கொடுக்கும். இது எல்லாமே வந்து அதுதான். பார்த்துக்கிட்டிங்களா. இது மினிமம் வந்து நீங்கள் ஒரு 6 பீஸ் வாங்கினா கூட போதும், நம்ம ஹோல்சேலாக கொடுப்போம். நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு நல்ல ப்ராஃபிட்டில் விற்கலாம். 100% ப்ராஃபிட் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் 50% ப்ராஃபிட் உள்ளது நிறைய இருக்குது. ஆக மொத்தம் நம்ம ப்ராடக்ட் எதுவுமே வந்து எக்ஸ்பைரி ப்ராடக்ட் கிடையாதுங்க. இது வந்து குட்டி முறம் வித் ப்ரஷ்ஷுங்க. சும்மா கம்ப்யூட்டரு க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் பூஜை ரூமு இப்படி கேட்பாங்க. விளையாட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அப்படின்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு பிடிச்சி தான் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது தெரியும், பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு, பழைய மாடலு, ஸ்பாஞ்சு வச்சது வைக்காதது ரெண்டுமே இருக்குது. ஒரு பேக்கெட்டில் 12 பீஸு. இந்த தண்ணி குடிக்கிற பாட்டிலு, குழந்தைங்க பால் பாட்டிலு, இதில் ஒரு சைஸ் தான் காமிச்சிருக்கேன். இதில் 2 in 1 சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. இது வந்து மீடியம் சைஸு. இதில் ஜம்போ பெருசும் இருக்குது. அப்புறம் தண்ணி கேன் கூட இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 20 லிட்டர் கேனு நம்ம வீட்டில் வாங்குகிறோம் இல்லைங்களா ஒவ்வொருத்தரும், அந்த கேன் கழுவுற ப்ரஷ் கூட இருக்குது. அது அந்த வீடியோவில் நான் போடலை, ஆனால் ரேட்லாம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இது வந்து சிலிக்கான் பாட்டில் ப்ரஷ்ஷு. இதுவும் பாட்டிலு, பால் பாட்டிலு, தண்ணி பாட்டிலுலாம் அலம்புறது தான். சிலிக்கான் மேடு, நல்ல ரேட்டில் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அமேசான்லலாம். பட் நம்ம ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பு. ஒரு பேக்கெட்டில் வந்து 12 வரும். ஒரு பாக்ஸில் வந்து 250 பீஸுங்க. இது எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேக்கெட்டில் 12 வரும். ஸோ 12 கூட வாங்கிக்கலாம். அடுத்தது டேப் ஃபில்டர். டேப் ஃபில்டரில் வந்து இது வந்து இந்த ஜல்லடை மாடலு. அதை தூக்கி அந்த டேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும், அது க்ளீன் பண்ணி விடும். இப்போது டேப் திறந்திங்கன்னா மொட்டை மாடியில் கேனில் குப்பைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இது ஃபில்ட்ரு பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேக்கெட்டில் 12 வரும். ரொம்ப சீப்பு விலை. நல்ல டபுள் ஃபில்டருங்க. அந்த தம்பி அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்கப்பா. இது வந்து நல்லா டபுள் ஃபில்டராக இருக்கும், நல்லா க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் ஹேங்கர் ஃப்ரெண்ட்ஸ். ஹேங்கரும் என்கிட்ட ஒரு 6 மாடல் இருக்குது. 1001, 1002, 1003, 1004, 1005, 1006, 1011. இதெல்லாம் அந்த கோட் நம்பரு. அது தேவையில்லை, நான் அதெல்லாம் ரேட்டில் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஹேங்கரு 6 பீஸு 12 பீஸ் ஹேங்கரு நல்லா விற்கும். அதுக்கப்புறம் டோர் மேட்டுங்க. என்கிட்ட டோர் மேட் தனியாக வீடியோ போட்டாலும் விலை கம்மி மேட் மட்டும் காமிக்கிறேன். அது சின்ன மேட்டு. இதுக்கு அடுத்தது இது பெருசு மஜா. அந்த விலை கம்மி மேட் மட்டும் பார்த்துக்கோங்க. இது மெட்ரோ, இது பாக்ஸ் மேட்டு. எல்லாமே இந்த விலை கம்மியான மேட்டு, அது மட்டும் நான் காமிக்கிறேன். இதுக்கான தனி வீடியோ, மேட் வீடியோ மட்டும் தனியாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெரைட்டி மேட் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்க்குங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறீங்களே, அதுக்கு கீழே சேனல் நேம் வரும், அங்கே கிளிக் பண்ணுங்கள், லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் எல்லா எங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ்ஸு, எங்கள் டீட்டெயிலு எல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் கூட என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகேங்களா. இது வந்து எஸ்எஸ் ஹோல்டரு. இது பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இரும்பு நேரம் தூக்கி அந்த இதில் போய் அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பில் சொருவிட்டால் நீங்கள் பாத்திரம் கழுவிக்கலாம். அடுத்தது இது வந்து நைலான் ஸ்க்ரப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் கழுவுற நைலான் ஸ்க்ரப்பரு, அப்புறம் வந்து குளிக்கிற ஸ்க்ரப்பரு, சின்ன சைஸு, ஸ்மாலு, இது பாருங்கள் கிங்கு பெருசு, அப்புறம் அதை விட பெருசு ஜம்போ.
3 சைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3மே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன்று பாத்திரம் கழுவ, ஒன்று குளிக்கிறதுக்கு கேட்பாங்க. ரொம்ப 12 பீஸ் பேக்கெட் தான். நல்ல ப்ராஃபிட்டு. நிறைய விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாங்கி வைக்கலாம். எக்ஸ்பைரி ஆகிற ப்ராடக்ட் இல்லை. அப்புறம் இது குளிக்கிற நார் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு, லேடிஸுங்களுக்கெலாம் இதுதான் வாங்குவாங்க. சாஃப்டாக இருக்கும். இதுவும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஷாப் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வெளியில் காமிச்சிருக்கேன். தொடப்பெல்லாம் இங்கே தான் நாங்கள் அடுக்கி வைக்கிறோம். எங்கள் குடோன் மேலே இருக்குது. ஸோ தொடப்பம் இங்கே வெளியே வச்சுருவோம். வந்தீங்கன்னா பண்டிலாக போயிடும். டெய்லி 1000 தொடப்பம் நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு 11 வெரைட்டிஸ் தொடப்பம் இருக்குது. தொடப்பத்துக்கான தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். லிங்க்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஷாப்பு. இங்கே தான் என்ட்ரன்ஸ் ஆகுது. இங்கே நம்ம தெரிஞ்சவங்க நெய்பர் ஷாப்பு தான் காமிச்சிட்ருக்கேன். அவங்களும் நம்ம காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க. நீங்கள் வரும்போது அவங்களையும் கொஞ்சம் டச் பண்ணிக்கோங்க. அவங்களும் நல்ல ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஹோல்சேலாக விற்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இதான் நம்ம ப்ராடக்ட்டு. மேட்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் டிஸ்பிளேக்கான ஷாப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கோடவுன் மேலே செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. அங்கே தான் நம்ம பேக்கிங் நடக்குது. அடுத்தது இது சோப்பு ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரங்கள் சோப்பு 250 கிராம் சோப் பாரு. இதுவும் உங்களுக்கு தெரியும். இதுவும் நல்ல ஹோல்சேலாக விற்கும். நல்ல லாபம் விற்கும். நல்ல லாபத்தில் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸ்க்ரப்பரு உள்ளே வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரப்பர் கூட அதில் ஃப்ரீயாக இருக்குது. 250 கிராம் பாத்திரம் கழுவுற டிஷ்வாஷ் சோப் அதில் இருக்குது. ஒரு கண்டெய்னரில் வரும். இதுவும் நல்ல ப்ராடக்ட்டு. நல்லா சேல் ஆகும். பாத்திரம் துடைக்கிற சோப்பு டிஷ்வாஷ் பாரு. இது பார்த்துக்கோங்க. இது வந்து 140 கிராம் டிஷ்வாஷ் பாரு. இதுவும் விலை கம்மி தான். இதுவும் நிறைய கேட்பாங்க. இது ஒரு பாக்ஸில் 84 பீஸ் வரும். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். மினிமம் 6 எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்சேல்னால் மினிமம் 6. இது வந்து ஆலா சோப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த துணிக்கெலாம் வெள்ளை துணிக்கு போகிற ஆலா சோப்பு சொல்லி கேட்பாங்க. ஆலா சோப்பு இருக்குது. அப்புறம் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஆலா லிக்யூடும் இருக்குது என்கிட்ட. 600 ml வச்சுருக்கேன். 5 லிட்டர் கேனும் இருக்குது. ஓகே. இது இல்லாமல் ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர் எல்லாமே 1/2 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர் கேனு, துணி துவைக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டு அதுவும் 1 லிட்டர், 5 லிட்டர் கேனை வச்சுருக்கேன். எல்லா லிக்விடும் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு சில ஐட்டம் தான் இப்போது நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு, விலை கம்மி ப்ராடக்ட் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஹெட்டிங்கு. அதனால் நான் சும்மா விலை கம்மியான ப்ராடக்ட் மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து க்ளீனிங் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சபீனா பவுடர் சொல்லுவாங்க இல்லையா? இது ஒரு 700 கிராம் நினைக்கிறேன், 800 கிராம் நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் விலை கம்மி தான். வாஷிங் பவுடர், க்ளீனிங் பவுடர், இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஷிங்க்கு, வாஷ் பேஷன்லாம் கழுவுற ப்ரெஷ்ஷு, சின்ன ப்ரெஷ்ஷு. இது இல்லாமல் டாய்லெட் ப்ரெஷ்ஷும் நிறைய இருக்குது. அது ஒரு 25 வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் சும்மா விலை கம்மி ப்ராடக்ட் மட்டும் காமிச்சிட்ருக்கேன். சிங்க் ப்ரெஷ் சொல்லுவாங்க. சின்ன ப்ரெஷ் இருக்கான்னு கேட்பாங்க. சிங்க்கு கழுவுறதுக்கு, வாஷ் பேஷன் கழுவுறதுக்குன்னு 6 பீஸ் பேக்கெட் இது. அது வந்து 240 பீஸ் பேக்கெட்டு. இது கவரில் இருக்கிறது 6 பீஸ் பேக்கெட்டு இந்தியா. அது கவரில் இல்லாதது சைனா. இது பார்த்திங்களா? இதுவும் ஒரு வகையான ஷிங்க் ப்ரஷ் தான். கொஞ்சம் நல்லா ஹேண்டியாக இருக்குது பார்த்திங்களா? இதுவும் வந்து ஒரு பேக்கெட்டில் 12 பீஸ் பேக்கெட்டு தான். நீங்கள் 6 பீஸாக கூட எடுத்துக்கலாம், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஷிங்க் ப்ரஷ்ஷு. அப்புறம் நைலான் ரோப்பு ஃப்ரெண்ட்ஸ். கொடி கட்டுற கயிறு, பார்சல் கட்டுறதுக்கு சொல்லி கேட்பாங்க. 3 மீட்டரு, 5 மீட்டரு. இது வந்து 10 மீட்ரு பேக்கெட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து கொடி கட்டுற கயிறு. இதில் 15 மீட்ரு, 20 மீட்ரு வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நைலான் ரோப்பு. அடுத்து முக்கியமானது கார்பேஜ் பேக்கு. இந்த வீட்டில் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. அதுக்கு போடுற குப்பை கவர் சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஜம்போ 5 சைஸு. ஆனால் வீட்டுக்கு தேவையானது ஸ்மால், மீடியம் 2 தாங்க. இந்த 2 பாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதுங்க. வீட்டிலேருந்து வருவாங்க, எங்கள் டஸ்ட்பின் கூடைக்கு ஒரு கார்பேஜ் பேக் கேட்பாங்க. அது ஒன்று ஸ்மால் சைஸாக இருக்கும், இல்லைனா மீடியம் சைஸாக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைஸ் பார்த்துக்கோங்க. ஸ்மால் அல்லது மீடியம். குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் நல்லா இழுத்து காட்டுப்பா. நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து காட்டுங்க. டஃப்பாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு காட்டுங்க. பார்த்தீங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்மாலு. இது மீடியம் தான் நிறைய கேட்பாங்க. ஓரளவுக்கு சைஸ் வந்து 48க்கு 54 சென்டிமீட்டர் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து நிறைய மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் இந்த டஸ்ட்பின் தான் இருக்கும், கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் இந்த கார்பேஜ் பேக் கேட்பாங்க. இது நல்லா டச் பண்ணி இழுத்து காட்டுப்பா ஸ்ட்ராங்காக. பார்த்துக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்ல குவாலிட்டியான கார்பேஜ் பேக்கு. கம்ப்ளைண்ட் வராது. நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். எல்லோரும் வந்தாங்கன்னா கார்பேஜ் பேக்கு ஒரு 2-3 வச்சுருப்பாங்க வீட்டில், கீழே கிச்சனில் அங்கே இங்கேன்னு. ஒருத்தவங்க வந்தாங்கன்னா 3 பீஸ் 4 பீஸ் வாங்குவாங்க. அப்புறம் இது வந்து வைப்ஸு. இந்த கிச்சனுக்கு மேடையெல்லாம் துடைக்கிற வைப்ஸு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புழிஞ்சிக்கலாம். நார்மல் ஸ்பாஞ்செல்லாம் கிடையாது, ரீயூசபிள் ஸ்பாஞ்ச். இது நல்லா மெலிசாக இருக்குது பார்த்திங்களா? இது ஒரு பேக்கெட்டில் 3 வரும். 3 பீஸு வந்து கேட்கப்பாங்க. சில பேர் 5 பீஸ் பேக்கெட் வச்சுருக்கேன். 2 பேக்கெட்டு. இது நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட விற்கலாம். சிங்கிள் பீஸாக கேட்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு சிங்கிள் பீஸாக கூட கொடுக்கலாம். நல்ல ப்ராஃபிட், நல்ல மார்ஜின். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. எல்லாமே வீட்டுக்கு, கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் நாம் விற்கிறோம். அப்புறம் இது ஹேண்டில் ஸ்க்ரப்பரு. இதுதாங்க. இந்த பிடிச்சிக்கிட்டு கிச்சன்லாம் வாஷ் பண்ணுவாங்க, டைல்ஸு. அப்புறம் நிறைய இருக்குங்க. நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாமே ஷிங்க் ப்ரஷ் தான். கெட்டில் ப்ரஷ்ஷு, ஷிங்க் ப்ரஷ் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
நான் அதெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன். இது முக்கியமான ப்ராடக்ட்டுங்க. வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுற பவுடருங்க. உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு பவுட்ரு. இதை போட்டுட்டு டர்போ க்ளீனில் சுற்றி விட்டால் க்ளீன் ஆகிடும். அது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. டாய்லெட் ப்ரஷ்ஷுங்க. சும்மா ஒரு 3 காமிக்கிறேன். இது ரவுண்டு ப்ரஷ்ஷு. இது ரொம்ப விலை கம்மி. இது சிங்கிள் சைடு ப்ரஷ்ஷு. இதுவும் ரொம்ப விலை கம்மி. நல்ல ப்ராஃபிட், நல்ல விற்கலாம், குவாலிட்டி. இது ஒரு ப்ரஷ்ஷு. டபுள் சைடில் இது ஒரு ப்ரஷ்ஷு. இது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது நல்ல பிடி, ரவுண்டு பிடியாக இருக்கும். ஒன்று எடுப்பா பிடி காட்டுங்க. இதாங்க ரவுண்டு ப்ரஷ்ஷு. டபுள் சைடில் ரவுண்டு பிடி வச்ச ப்ரஷ்ஷு. இது டாய்லெட் ப்ரஷ்ஷு. இது ஒரு 3 ஐட்டம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரவுண்டு, சிங்கிள் சைடு, டபுள். நிறைய ப்ரஷ் ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அது தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான், எங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டு. வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனிங் ஐட்டம்ஸ் தான் விற்கிறோம். டோர் மேட்டு, மாப்பு, தொடப்பம், டாய்லெட் ப்ரஷ்ஷு, வைப்பரு, க்ளீனிங் ஐட்டம்ஸு நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே வீடியோவில் போட முடியாது. அதனால தான் நான் ஒரு 2-3 வீடியோவும் போட்டிருக்கேன். அதை லிங்க்கும் கொடுக்குறேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க்கில் கிளிக் பண்ண போதும் வந்துடும். இது எங்கள் ஸ்மைல் இண்டியா ஷாப்பு. நம்பர் 2 தேவராஜ முதலி ஸ்ட்ரீட், பாரிஸ், சென்னை 3ல் இருக்குது. அங்கே இருந்த பண்டில் எல்லாமே எங்கள் பண்டில் தாங்க. அழகாக இந்த மாதிரி கடைகளில் பல ஊர்கள்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. பை ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் பே பண்ணிவிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி கன்சாலேட்டாக தொடப்பம் கேட்பாங்க. அதில் தொடப்பம் இருக்கும், மேட் இருக்கும், மாப் இருக்கும், ப்ரஷ் இருக்கும், அதுக்கு தேவையான ஸ்டிக் ஐட்டம் இருக்கும். இது எல்லாமே இந்த தம்பி எடுத்துகிட்டு போகிறார் பார்த்தீங்களா. நம்ம இதுவரை பேக் பண்ணி அதில் பண்டில் பேர் எழுதி இந்த பசங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷாப்லேருந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் எல்லா லாரி சர்வீஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொண்டுட்டு போய் புக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் நம்ம பே பண்ணுறோம். அது நீங்கள் தான் பே பண்ணுவீங்க. உங்ககிட்ட வாங்கி நம்ம பே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கொடுக்குறது ஹோல்சேல் ரேட்டு தான். மற்றபடி இந்த சார்ஜஸ் உங்ககிட்ட வாங்குகிறோம். அந்த பேக்கிங் சார்ஜ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அதை போரா பை போட்டு தைச்சி அதுவே ஒரு 40 ரூபா 50 ரூபா எங்களுக்கு சார்ஜ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சார்ஜில் நம்மளுடைய ரேட்டில் அடக்கும். சரியா? அந்த தம்பி தான் கொண்டுட்டு போயிட்டு எல்லா லாரி, அது எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ட்ராவல்ஸாக இருக்கட்டும், குயின் ட்ராவல், நதிமீனா ட்ராவல், அப்புறம் எஸ்ஆர்எஸ், ஓம் முருகா, ஓம் சரவணா, இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேபிபி, அப்புறம் நிறைய குடியாத்தம் யூனியன், அப்புறம் திருச்சிக்கு, அப்புறம் லக்ஷ்மி லாரி, இப்படி நிறைய ஒவ்வொரு லாரிக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியாவில் தெரியும். அதனால் அந்த லாரி பேரை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்கள் ஷாப்பு நேம் கேட்பாங்க, உங்கள் கடை அட்ரஸ் கேட்பாங்க. நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க உங்கள் ஷாப்பில் ஒரு நாள் 2 நாளில் கொண்டு பார்சலில் இறக்கிடுவாங்க. அந்த டெலிவரி சார்ஜும் நீங்கள் தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பண்டிலுக்கு மினிமம் 100லேருந்து 200 வரைக்கும் வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். வாழ்க, வளருக, சந்தோஷமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.